கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய கூடுகையிலே கடந்து வந்திருக்கிற கோயமுத்தூர், திருப்பூர், பெருந்துறை பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டுமாய் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அற்பமானவைகளை தெரிந்து கொண்டார். அற்பமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:28 வசனம். 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, தேவன் இந்த உலகத்துல இருந்து அவருடைய பிள்ளைகளா தம்முடைய குமாரனுக்கு மனவாட்டியா தெரிந்து கொள்ளப்படுறவங்களுடைய தகுதியை குறித்து இங்க சொல்றார். அந்த சபை வகுப்பாருடைய தகுதி என்னங்க? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இழிவானவர்கள், அப்புறம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், அப்புறம் இல்லாதவைகள். இல்லாதவைகள்னா என்னங்க? இல்லாதவைகள் எதுவுமே இல்லாதவர்கள் அப்படின்னா எந்த ஒரு நல்ல சுபாவமும் கூட இல்லாதவங்களை தான் தேவன் என்ன பண்றாராம் தெரிஞ்சுக்கிறாராம். அப்ப அப்போஸ்தலன் பவுல் இதை எதை வச்சு மனசுல எழுதியிருப்பார் அப்படின்னா, அன்னைக்கு அவர் இருந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யத்துல அந்த ராஜாவுக்கு அவர் சேவகர்களை, சேனாதிபதிகளை தேர்ந்தெடுக்கணும்னு வைங்க. எப்படிப்பட்டவரா அவர் தேர்ந்தெடுத்திருப்பார்னா, இருக்கிறதுலே ரொம்ப பலசாலிகளையும் ரொம்ப அறிவாற்றல் மிகுந்தவங்களையும் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பாருங்க, உலகத்துல ஒரு ராஜா தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கும் போது இருக்கிறதுலே பெஸ்ட் யாரு அப்படிங்கறதான் தேர்ந்தெடுப்பார். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல் ராஜா யாருங்க? சவுல் கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல அவரை யாரும் ராஜாவா ஏத்துக்கல. பின்னாடி அவர் ராஜாவா வளர்ச்சி அடைய அவரும் கூட தன்னுடைய இராணுவத்துக்கு எப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்து கொண்டார் தெரியுங்களா? பாருங்க, 1 சாமுவேல் 14:52 வசனம். 1 சாமுவேல் 14:52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். பாத்தீங்களா, ஒரு ராஜா தனக்கு படை வீரர்களை எப்படிப்பட்டவங்களை சேர்த்துக் கொள்வார் அப்படிங்கும் போது, பராக்கிரமசாலிகள், பலசாலிகளை தான் அவர் தனக்கு சேனாதிபதிகளாகவும் சேவகர்களாகவும் என்ன பண்ணுவாரு? சேர்த்து கொள்வார். முதல் சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம், நேபுகாத்நேச்சார். அவர் தனக்கு தேவையான ஆட்களை, எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்தார்? தானியேல் 1:3-4 வசனம். தானியேல் 1:3 மற்றும் 4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும். பாத்தீங்களா, ஒரு ராஜா தனக்கு கீழே வேலை செய்யறவங்களை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி குவாலிட்டி பாக்குறாரு பாருங்க. ராஜ குலத்தார், ஃபர்ஸ்ட் அவர் என்ன பார்த்திருக்கிறாரு? அவங்க என்ன குலம்னு பார்த்திருக்காரு, ஜாதி பார்த்திருக்கிறாரு. சரிங்களா? குலம் பார்த்து, அடுத்து துறை மக்கள் அப்படின்னா உயர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா, அதை பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாதொரு மாசு இல்லாதவர்களும், எந்த குறையுமே இல்லாதவங்களும், அழகானவர்களும், பாக்குறதுக்கு அசிங்கமான ஆளுங்களை எல்லாம் ராஜா வச்சுக்கலைங்களாம், அழகானவர்களையும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். எல்லாரும் இருக்கீங்களா? எத்தனை பாயிண்ட் இதுல இருக்குது? எத்தனை தகுதி பாக்குறாரு? 7 தகுதி பாக்குறாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ராஜகுலம், துறை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர். அவ்வளவுதான், வேற இல்ல. சரிங்களா? 7 தகுதிகள் பார்த்து தான் ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா, தனக்கு சேவகர்களை, தனக்கு கீழே பணிபுரிகிறவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் உலக ராஜாக்கள் தேர்ந்தெடுத்தவங்க கிட்ட இருந்த தகுதி. இப்ப தேவன் அவருக்குன்னு ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார், தன்னுடைய குமாரனுக்கு மனவாட்டிகளை தேர்ந்தெடுக்கிறார்.
அவர் ஒரு தகுதியை வச்சு தேர்ந்தெடுக்கிறார். என்ன தகுதிங்க அது? ஆரம்பத்திலே பார்த்தோமே, இழிவானவைகள். உலகத்துல எது இழிவானதுன்னு பார்த்தாரு. அடுத்து அற்பமா எதெல்லாம் எண்ணப்படுதுன்னு பார்த்தாரு. அப்புறம் எதுக்கெல்லாம் எந்த விதமான நல்ல சுபாவமே இல்லைன்னு பார்த்தாரு. அவர் கண்ணுக்கு ஒரு சிலர்லாம் தென்பட்டாங்களாம். யாருங்க அவங்கலாம்? நாம தான். சரிங்களா? இப்படிதான் தேவன் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணிருக்கிறார்னா, அவருடைய பிள்ளைகளா நம்மள தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அழைப்புக்கும் உலக மனிதர்களுடைய அழைப்புக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம். இந்த இதுல விசேஷமா நம்ம இன்னைக்கு பாக்குற இது என்ன காரியம்னா, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அப்ப நம்ம அற்பமா எண்ணப்பட்டவங்களா? எதுல நம்ம அற்பமா எண்ணப்பட்டோம், எதை வச்சு தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை வைக்கிறார் அப்படிங்கறதான் இன்னைக்கு ஒரு பாடமா பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்துல இருந்து இன்னைக்குரிய பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த சம்பவம் எங்க இருக்குன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முழுக்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முழுக்க ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்தோம்னா டைம் ஆகி போயிடும். முக்கியமான ஒரு சில வசனங்களை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் அதை ஒரு ஆதாரமா வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சம்பவத்தை பத்தி ஒரு முன்னுரை சொல்லணும்னா, இந்த சம்பவம் எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அப்ப எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு, அதுல இந்த பாடம் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்க பிபிடி போடுறதுனால நீங்களாம் என்ன பண்ணிக்கலாம், பைபிள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்களா? பைபிள் இருந்தா பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் இல்லாதவங்க அடுத்த தடவை எப்ப கூடுகைக்கு எங்க போனாலும் என்ன பண்ணுங்க, பைபிளை எடுத்துக்கிட்டு போங்க. ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? இப்ப பைபிள் இருக்கவங்க நீங்க எடுத்து வச்சுக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இப்ப இந்த வசனம் நம்ம எல்லாரும் நிறைய தடவை படிச்சதுதான். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப இங்க ஒரு பஞ்சம் வரும்னு எலியா சொல்லிட்டாரு. எலியாவா சொல்லிட்டாரா, தேவன் சொல்லி சொன்னாரா? எலியாவே சொல்லிட்டாரா? தேவன் சொல்லி சொல்லாம இவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டாரா? யாரு சொல்லி சொன்னாருங்க? தேவன் சொல்லி சொன்னாரா? இப்படி ரெண்டுமே கேள்வியா கேட்டா நாங்க எதை பிரதர் பதிலா சொல்றது அப்படிங்கிறீங்களா? தேவன் சொல்லி இவர் சொல்றாரா, இவரா இவர் இஷ்டத்துக்கு இனி இந்த தேசத்துல நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரா? இவரா தான் சொன்னாரு இல்லைங்களா? ஏன்னா வசனம் எப்படி சொல்லியிருக்கு, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே நான் சொல்ற வரைக்கும் இந்த தேசத்துல என்ன ஆகாது, இனி மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்ப சொல்லிட்டாரு. அதுக்கு இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். யாக்கோபு 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இவர் சொன்னாரு, மழை நின்னுருச்சு. இவர் மறுபடி ஜெபம் பண்றாரு, மழை என்ன பண்ணுதுங்க, பெய்யுது. இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் படைச்சவரா அங்க எலியா இருந்திருக்கிறார். சரி, இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியே நீங்க கொஞ்சம் திணறுவீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் எதுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தார்? ஏன்னா நம்ம வசனத்துல பாக்குறோம், இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது, பிரியம்னு பாக்குறோம். ஆனா இங்க பார்த்தா, அங்க கீலேயாம் சபிக்க போய் வாயை திறந்தாலே மாத்தி மாத்தி பேசுறாரு, ஆசீர்வதிச்சே சொல்றாரு. ஆனா இங்க தேவனே வலுக போய் எலியா மூலமா என்ன பண்ணிட்டாருன்னா, எலியாவை சொல்ல வச்சுட்டாரு. இந்த எலியாவே சொன்னார். சரிங்களா? ஏற்கனவே அவர் எலியாக்குள்ள அந்த வார்த்தைகளை வைத்திருந்ததுனால இப்ப எலியா அதை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள், விசேஷமா அந்த 10 கோத்திரத்தாருடைய நிலைமை படுமோசமா இருந்துச்சு. முதல் ராஜா சவுல் தேசம் ஒரு அளவுக்கு இதா இருந்துச்சு. 2வது ராஜா தாவீது ரொம்ப அருமையா ஆட்சி செஞ்சார். சாலமோன் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா ஆட்சி போச்சு. கடைசியில போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் தவறுகளுக்குள்ள போயிடுச்சு. இப்ப தேசம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் தனியா, 2 கோத்திரம் தனியா பிரிஞ்சிருச்சு. இப்ப அந்த 10 கோத்திரத்து ஜனங்கள் 2 கோத்திரத்துல இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிதான் யெரொபெயாம் ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணாரு? 2 கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாரு. ஏன் 2 கண்ணுக்குட்டி செஞ்சாரு? 2 பன்னிக்குட்டி செஞ்சிருக்கலாம்.
இல்லைங்களா? ஒரு கேள்விதானே. இல்லைன்னா 2 கழுதை குட்டி செஞ்சிருக்கலாம். ஏன் 2 கண்ணுக்குட்டி செஞ்சாரு? எகிப்துல வணங்கின தெய்வத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல அது ஓகே. ஏன் கண்ணுக்குட்டியே வச்சாரு? கழுதை குட்டியை ஏன் வைக்கல? என்ன காரணம்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அவங்க எகிப்துல இருந்த ஒரு வணக்கம் என்ன தெரியுங்களா? ஓபோஸ் அப்படின்னு பேரு. இந்த கண்ணுக்குட்டி வணக்கத்தை அவங்க ரொம்ப பழகி இருந்ததுனால வனாந்திரத்துல வந்து மோசையை காணான உடனே கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. இப்ப ஏன் அது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யெரொபெயாம் இருக்கிறார் இல்லைங்களா? சாலமோன் காலத்துல இவருக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிடுவாரு, உனக்கு பின்னாடி யார் வரப்போறா? இந்த யெரொபெயாம் ராஜ்யத்துக்கு வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த யெரொபெயாம கொல்றதுக்கு தேடுவாரு. உடனே யெரொபெயாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அங்கிருந்து தப்பிச்சு எகிப்துல போய் ரொம்ப நாள் இருப்பார். சாலமோன் இறந்த பின்னாடி இவர் எகிப்துல இருந்து வருவார். சரிங்களா? இப்ப எகிப்துல போய் இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? கண்ணுக்குட்டி சாமிய வணங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்ப வந்த உடனே இவருக்கு மனசுக்குள்ள கடவுள்னு உடனே மனசுக்குள்ள எதா ஞாபகத்துக்கு வருது? கண்ணுக்குட்டி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, தான்லையும் பெத்தேலையும் 2 கண்ணுக்குட்டி அங்க செஞ்சுட்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். ஆனா இவர் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 கண்ணுக்குட்டி வணக்கம், இதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டி வணக்கம் அந்த இஸ்ரேல் தேசத்துல வந்த எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி வணக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்க. இவருக்கு பின்னாடி நாதாப் வராரு, பாஷா வராரு, ஏலா வராரு, சிம்ரி, உம்ரி, ஆகாப். கிட்டத்தட்ட இந்த ஆகாப் தான் 7வது ராஜா. இவர் காலத்துல இருக்கிற அந்த சம்பவத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஆகாப்பினுடைய காலத்துலதான் தேவன் இந்த பஞ்சத்தை அங்க எலியா தீர்க்கதரிசி மூலமா அங்க அனுமதி கொடுக்கிறார். ஏன் அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு புறஜாதி வணக்கம் வந்துருச்சுல்ல, கண்ணுக்குட்டி வணக்கம். அப்பயே பஞ்சத்தை கொடுத்திருக்கலாமே. ஏன் இப்ப அதை கொடுத்தார் அப்படிங்கும்போது 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 31 இருந்து 1 ராஜாக்கள் 16:31 முதல். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, அடுத்த வசனம், ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தனக்கு முன்னிருந்த இஸ்ரேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும், அது என்னது? ஏற்கனவே 2 கண்ணுக்குட்டி அவங்க வணங்கிட்டு தான் இருக்காங்க. அது தேவனை கோபப்படுத்துற விஷயம். ஆனா இவர் வந்து அப்படி என்ன புதுசா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டார்னா பாகால் வணக்கத்தை இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்ப அதுக்கு முன்னாடியே தப்பு தானேன்னா, இந்த யெரொபெயாம் என்ன தெரியுங்களா பண்ணாரு? 2 கண்ணுக்குட்டியை செஞ்சாலும் இவர் என்ன சொல்லி அந்த கண்ணுக்குட்டியை வணங்க வச்சாருன்னா, இதுதான் உங்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிக்கிட்டு வந்த தெய்வம்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணாரு? அந்த ஜனங்களை வணங்க வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப இவர் என்ன பண்ணிட்டார்? ஆகாப்பு அந்த பாகால் தெய்வ வணக்கத்தையே உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார்னா வணங்க வச்சுட்டார். இதுதான் தேவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்து மேல கோபமா தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப பயங்கரமான கோபத்துக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் ராஜாக்கள் வந்து கண்ணுக்குட்டிய வணங்கினாலும் பின்னாடி ஏதோ கர்த்தரை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவே தப்புதான். ஆனாலும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பாகால் வணக்கமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இஸ்ரேலின் 10 கோத்திரத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப அதனாலதான் இப்ப எலியா என்ன பண்றாருன்னா, என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இப்ப நம்மளுடைய கேள்வி, எப்படி எலியா அவருடைய சொந்த இஷ்டத்துக்கு இதை சொல்லிட்டார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துல ஏற்கனவே தேவன் சொல்லி வச்சிருந்ததை தான் இங்க எலியா சொன்னார்னு பாக்குறோம். லேவியராகமம் 26 அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 26:19. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். எப்பயெல்லாம் என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம போறீங்களோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுடைய வல்லமையின் பெருமையை முறிச்சு உங்கள் வானத்தை, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த வானத்தை இரும்பை போல, அப்படின்னா என்ன ஆகாதுங்க? அங்க இருந்து தண்ணியே வராது. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, உங்கள் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அடக்குவேன். எப்படி அடக்குவாராம்?
உங்கள் வானத்தை இரும்பை போல பண்ணுவேன், அதாவது வானம் மழையை பொழியாதபடி செய்வேன். இப்படிதான் எலியா என்ன பண்ணிட்டார்னா, அந்த ராஜாவை பார்த்து, ஆகாபை பார்த்து சொல்லிட்டாரு, இனி நான் மறுபடி பேசுற வரைக்கும், நான் சொல்ற வரைக்கும் இனி என்னவாகாது, தேசத்துல மழை வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப தேசத்துல என்ன ஆயிடுச்சு, மழை நின்னுருச்சு. மழை மட்டுமா நின்னுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பனி பெய்யறதும் கூட நின்னுருச்சு. ஏன்னா பனி பெய்ஞ்சாலே கொஞ்சம் ஈரத்துல ஒரு சில இது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. சுத்தமா என்ன ஆயிடுச்சுன்னா வறட்சிக்குள்ள போயிட்டு இருக்குது. இப்ப பஞ்சம் தொடங்கிருச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லாரும் பஞ்சத்துல இருக்கும்போது எலியாவை மட்டும் தேவன் என்ன பண்றாருன்னா விசேஷமா அங்க போஷிக்கிறாரு. எப்படி போஷிச்சார்? 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 2-3 வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. இங்க 2 இடத்தை பத்தி இந்த வசனத்துல வருது. 2 இடம். என்னென்ன இடம் சொல்லுங்க? ஒன்னு யோர்தான், இன்னொன்னு கேரித் ஆற்றண்டை. 2 இடம் இருக்குது. இப்ப இந்த 2 இடத்துல ஏன் யோர்தானுக்கு எலியாவை அனுப்பாம ஏன் கேரித் ஆற்றண்டைக்கு அனுப்புனாரு? எல்லாரும் இருக்கீங்களா? இங்க 2 இடம் இருக்கு. இதுல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம்? உங்களுக்கு யோர்தான்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. யோர்தானுடைய சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கது எது அப்படின்னா இந்த யோர்தான். என்ன அப்படி ஒரு சிறப்புனா, மிக பெரியது. உங்களுக்கு ஃபாலோப்ல அந்த கிளாஸ் எடுத்தாங்கன்னு தெரியும். யோர்தான் நதி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நதி எதுனா இந்த யோர்தான். இது எந்த அளவுக்கு சிறப்பு, எங்க இருந்து யோர்தான் நதியை பத்தி வேதத்துல நம்ம பாக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் யோர்தானை பத்தி எங்கெங்கெல்லாம் நீங்க வேதத்துல எங்க இருந்து நீங்க பாக்குறீங்க, வசனம் முதல் யோர்தான்ங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வருது? எர்மோன் மலையில இருந்து யோர்தான் வர்றது ஓகே. என் சம்பவம் கேக்குறேன். சம்பவம் யோர்தானை பத்தி நீங்க எங்க படிச்ச மாதிரி ஒரு சம்பவம் ஞாபகத்துல வருது? இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல முடிச்சு அந்த 40 வருஷம் முடிச்சு யோர்தானை கடக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு யோர்தான் என்னது சிறப்பு. அதுக்கு முன்னாடி யோர்தானை பத்தி எங்க இருக்கா அப்படின்னா, யோர்தான் இருக்கிற இடம் இன்னொரு இடத்த போலவே இருந்துச்சுங்களாம். இனி மறக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு செழிப்பான இடம். எந்த அளவுக்கு அந்த இடம் இருந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சான் இந்த யோர்தான் இருக்கிற இடம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே என்னாகாது தெரியாது. இது வாழையடி வாழையா சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆதாம் அவருக்கு கீழே இருக்கிற சேத்துக்கு சொல்லியிருப்பாரு, சேத்து அவங்க பையனுக்கு சொல்லியிருப்பாரு. இப்படியே வந்திருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சுங்களாம். அவ்வளவு ஒரு செழிப்பான இடம் இந்த யோர்தான். இதான் யோர்தானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பாக்குறோம். அடுத்துதான் நீங்க சொன்ன காரியம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது ஆசாரியர்களுடைய கால் அந்த யோர்தான்ல பட்ட உடனே என்னாச்சுங்க? தண்ணி 2ஆ பிளந்துச்சு அப்படின்னு கூட. தண்ணி நின்னுருச்சு, பிளக்கல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. யோசுவா 3 அதிகாரம் 11 முதல். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு பிரபலமானது இந்த யோர்தான். எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன் எலியாவை
யோர்தான் இவ்வளவு சிறப்பு மிக்க யோர்தானுக்கு போயிட்டு பஞ்ச காலத்துல எலியா நீ யோர்தான்ல போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு அங்க இருன்னு சொல்லாம ஏன் கேரித்த ஆற்றண்டைக்கு அனுப்புனார்? இதுக்கான கேள்விதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா திடீர்னு நம்ம எங்கேயாவது வெளியே போயிடுவோம், இங்கதான் இருப்போம், நம்ம எங்கேயாவது வெளியே போயிடுவோம் இல்லைங்களா இருந்துகிட்டே. அதுக்காக இதை சொல்ல வந்தேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர், ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே தண்ணீர் அப்படியே நின்னது. இது யோர்தானுடைய சிறப்பு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா நாகமான். குஷ்டரோகம் வந்துடுச்சு. இப்ப அவரை எந்த நதியில போயிட்டு மூழ்க சொன்னாங்க? வாசிங்க 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஏன் நாகமானுக்கு கோபம் வந்துச்சு யோர்தான்ல போய் முழுக்க சொன்னதுக்கு? யோர்தான் நதி சுத்தம் இல்லைங்களா? ஆமா, சுத்தம் இல்ல. ஏன் தெரியுங்களா? மேல இருந்து கீழே விழுகும் இல்லைங்களா, கலங்கி போயிடும். கலங்கிதான் அந்த தண்ணி ஓடும். அதனால இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கலங்கனா தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறதுக்கு எங்க ஊர்ல இருக்கிற தண்ணி இதை விட சுத்தமா பளிங்கு போல இருக்குல்ல, அதுல நான் எந்திரிச்சிருவேனே மூழ்கி அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணார்னா, இதுல அவருக்கு மூழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா அப்புறம் மூழ்கினாரு, சுகம் பெற்றுட்டார். சரிங்களா? இது இந்த யோர்தானுடைய சிறப்பு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எலியா எலிசா சம்பவத்துல யோர்தானை கடந்து போன பின்னாடிதான் எலியா என்னவாவாரு? எடுத்துக்கொள்ளப்படுவார். அது எடுத்துக்கொள்ளப்படுவாருங்கிறத விட ஏற்றுக்கொள்ளப்படுவாருங்கிறது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. ஏற்றுக்கொள்ளப்படுவார். சரிங்களா? அடுத்து இந்த யோர்தானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எங்கேயாவது சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். கரெக்ட். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த இடம் இந்த யோர்தான். மத்தேயு 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் யோர்தான். அப்ப எலியாவை அவரே கூப்பிட்டு, பாரு எலியா, பஞ்சம் வந்துடுச்சு, நீ எங்க போகலான்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருந்தா, எலியாவை கேட்டிருந்தா எலியா என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே, பக்கத்துல இருக்க யோர்தானுக்கு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு சான்ஸ் இவர் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. இவரே தான் முடிவு பண்ணி சொல்றாரு, நீ எங்க போகணும், கேரித்து ஆற்றண்டைக்கு போன்னு சொல்லிட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யோர்தானுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த யோர்தான் நதியை பத்தி 178 தடவை பைபிள்ல வருதுங்க. 197 தடவை KJVல யோர்தானுங்கிற வார்த்தை வருது. இப்ப நம்ம எதை பார்க்கணும்? யோர்தானை பார்த்துட்டோம். இப்ப எதை பார்க்கணும்? கேரித்தை பார்க்கணும். கேரித்துங்கிற வார்த்தை வேதத்துல எத்தனை தடவை வருது தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கேரித்துங்கிற வார்த்தையை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? படிச்சிருப்போம். ஆனா இந்த கேரித்துங்கிற வார்த்தையை எங்கேயாவது எப்பயாவது கேட்டீங்களா? கேட்ட மாதிரி ஞாபகமே இல்லைல்ல. ஏன்னா வேதத்துல இந்த ஒரே இடத்துல தான் நான் பார்த்த வகையில இந்த கேரித்துங்கிற வார்த்தையே வருதுங்க. வேற எங்கேயுமே இந்த கேரித்துங்கிற வார்த்தையே வரல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதுக்கு இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப தேசத்துல பஞ்சம் வந்துடுச்சு. தேவன் என்ன பண்றாருன்னா, எலியாவை அவரு அத காப்பாற்றப்படுகிறதுக்கு அவர் அனுப்பின இடம் யோர்தான் இல்ல, அற்பமான கேரி. சிறப்பு மிக்க யோர்தானுக்கு நீ போய் எலியான்னு சொல்லல, அற்பமான வேதத்துல ஒரே தடவை வர்ற அந்த ஒரு, அது நதி கிடையாது, இது என்னதுங்க, ஆறு, சீக்கிரத்துல வத்தி போகும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இவரை அங்க அனுப்பிச்சு வச்சார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். எதுக்காக யோர்தானுக்கு அனுப்பாம கேரித்துக்கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு? ஏன் அப்படின்னா, எலியா எப்ப நான் சொல்லாம மழை வராதுன்னு சொல்லிட்டு போனாரோ, ஆக அப்ப அன்னையில இருந்து இந்த எலியாவை பிடிங்கடான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறார். எல்லா இடமும் தேடுறாங்க. இப்ப எங்க கூட தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யோர்தான்ல தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க தண்ணி இருக்கு. ஒரு சமயம் எலியா அங்க ஏதாவது இருப்பாருன்னு தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க தேடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கேரித்துல தேடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது என்ன மாதிரி இடம்? அற்பமான இடம். அங்க யாருமே எலியாவை தேட வரமாட்டாங்க. அதுதான் எலியாவுக்கு பாதுகாப்புன்னு தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, அங்க எலியாவை போக வச்சுட்டாரு. சரி, இதுல நமக்கு என்ன பாடம்? அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம். இன்னைக்கு நாம வாழ்கிற இந்த நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துல இருக்கிறோம். என்ன பஞ்சம் தெரியுங்களா? வசனம் நம்ம வாசிடலாமா? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ
நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேசம் முழுக்க ஒரு பஞ்சத்துல இருக்குங்க. என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டீங்க? ஏன் எல்லா சபைகள்லயும் தான் வசனம் வாசிக்கிறாங்க, எல்லா சபைகளையும் தான் மெசேஜ் கொடுக்குறாங்க, அப்புறம் எங்க பிரதர் பஞ்சம்னா? என்ன பஞ்சம் தெரியுங்களா? சரியான சத்தியம் கிடைக்காத ஒரு பஞ்சம். எல்லாரும் வசனம் பேசுறாங்க, ஆனா உண்மையா அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் என்னங்கிறத அவங்க தெரியாம இருக்கிறாங்க. இந்த ஒரு பஞ்சத்துல இன்னைக்கு உலகமே இருக்கும்போது தேவன் அவருடைய பிள்ளைகளை எங்க தெரியுங்களா கூட்டிட்டு வராரு? ஒரு அற்பமான இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அதுதான் கேரித். ஒரு பிரபலமான இடத்துக்கு இன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறாரா? நாங்க போன சபை ஏசி போட்டு அப்படி ஃபேன் எல்லாம் போட்டு உள்ள போனா அப்படி இருக்கு. இங்கேயும் இருக்கே ஒரு இடம் இல்லைங்களா? ஏதோ பரவாயில்ல. காலையில பனி பெஞ்சதுனால எப்படி இருக்கு? கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கு. இல்லைன்னா வெந்து மடிஞ்சிருவோம். சரிங்களா? சப்ஜெக்டிங் சரியா கேட்க முடியாது, பேசவும் சரியா முடியாது. எப்படிப்பட்ட இடத்துக்கு தேவன் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு? அற்பமான இடம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏந்திரங்களை இந்த சத்தியத்துக்குள்ள வந்து நிலைச்சு நிக்க முடியல, ஏந்திரங்களை இந்த சத்தியத்துக்குள்ள வந்து இந்த சத்தியத்துக்காக வாழ முடியல. இந்த அற்பமான இடத்துல நாங்க வந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு யோர்தான் நதி மாதிரி எப்படி இருக்கு இடம்? சிறப்பு வாய்ந்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடமெல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நாங்க எதுக்குங்க இந்த கேரித்துக்கு வரணும்? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வர முடியாததுக்கு காரணம். ஆனா தேவன் முடிவு பண்ணது அநேகர் கூடி வருகிற பிரபலமான இடத்துக்கு இல்ல, மிக பிரமாண்டமான கட்டடத்துக்கு அல்ல, ரொம்ப குறைஞ்ச ஆட்கள் இருக்கக்கூடிய, வசதிகள் ரொம்ப குறைஞ்சு இருக்கக்கூடிய, ரொம்ப சிறிய, நம்ம பாஷையில சொல்லணும்னா அற்பமான ஒரு இடத்துக்கு தான் தேவன் கூட்டிட்டு வராரு. ஏன் பிரதர் இதை ஒரு நல்லா மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடத்துல வச்சு தேவன் நம்மளையெல்லாம் கூப்பிடலாமே, ஏன் அப்படி கூப்பிடுறதுலன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுக்கு கூட்டம் தேவை இல்லை. புரியுதுங்களா? தேவனுக்கு பெரிய கூட்டம் தேவை இல்லை. அப்படி அவருக்கு நிறைய கூட்டம் தேவைன்னா யாரு மூலமாவே நிறைய கூட்டத்தை சம்பாதிச்சிருப்பாரு? இயேசு கிறிஸ்து மூலமாவே அவர் லட்சக்கணக்கான மக்களை அவர் சம்பாதிச்சிருப்பாரு. ஆனா அவர் சாகிற வரைக்கும் எவ்வளவு பேரை தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு? வெறும் 12 பேர் தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுவும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஆகி போச்சுங்க. தப்பாச்சே, இவ்வளவு கூட்டம் வரக்கூடாதே, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, என் ரத்தத்தை புசித்தால் உங்களுக்கு ஜீவன், என் ரத்தத்தை புசிக்கலன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லைன்னு பாருங்க. பெரும் கூட்டம் என்ன ஆயிடுச்சு? டிஸ்டர்ப் ஆகி போயிடுச்சு. அப்போ உடனே ரைட், இப்பதான் என்ன ஆயிடுக்குது? லிமிட்டா இருக்கு, இதுதான் கரெக்ட். நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய கூட்டம் இருந்தா தான் ஆண்டவர் அதுல சந்தோஷப்படுவாரு, நிறைய கூட்டம் இருந்தா தான் தேவ பிரசன்னம் இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த மாம்ச சுபாவமே எதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்? பிரபலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில பிரபலம்ங்கிறது இப்ப கிடையவே கிடையாது. அற்பத்தை தான் அவர் பிரபலமாக்க ஆசைப்படுறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் தேவன் அற்பமான இடத்துல நம்மளை வச்சு உருவாக்குறாரு தெரியுங்களா? பிரபலமான இடம் தேவனுடைய விருப்பம் இல்லை. அங்க யாரு வேணும்னாலும் வருவாங்க, எவ்வளவு உலக இச்சை நிறைஞ்சவங்கனாலும் வந்து போவாங்க. ஆனா தேவன் முடிவு பண்றது இதெல்லாம் பெருசு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு சத்தியம் மட்டும் போதும்னு யாரு நினைக்கிறாங்களோ அந்த சிறு கூட்டத்தை தான் ரெடி பண்றதுக்காக தேவன் கூப்பிடுகிறார். அற்பமான இடம். சரிங்களா? அப்ப இங்க நம்ம பாக்குறோம், அன்னைக்கு பஞ்ச காலத்துல எலியாவை போஷிக்கிறதுக்கு தேவன் தெரிந்து கொண்ட இடம் அற்பமான கேரித். இன்னைக்கு இந்த பஞ்ச காலத்துல தேவன் அவருடைய திட்டங்களை, அவருடைய ரகசியங்களை, அவருடைய மறைப்பொருள்களை சொல்லி கொடுக்கறதுக்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிற இடம் ஒரு அற்பமான இடம். இது முதல் காரியம். எல்லாரும் இருக்கீங்களா? சரி, இப்ப ரெண்டாவது, இப்ப இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எலியாவை போஷிக்கணும். இப்ப போஷிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? 1 ராஜாக்கள் 17:4. 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய்,
அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எலியா அற்பமான இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அந்த அற்பமான இடத்துல இருக்கிற ஆத்து தண்ணியை தான் அவர் குடிக்கணும். அடுத்து இவரை போஷிக்கிறதுக்கு தேவன் ரெடி பண்ண பறவை எதுங்க? காகம். ஏன் காகத்தை ரெடி பண்ணாரு? ஊருக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு நல்ல பக்தி உள்ளவங்க யாராவது அன்னைக்கு இருந்திருப்பாங்களா? எல்லாம் இருக்கீங்களா? அன்னைக்கு யாராவது பக்தி உள்ளவங்க அன்னைக்கு தேசத்துல யாராவது இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? உங்களை மாதிரிதான் எலியாவும் நினைச்சேன். யாருமே இல்லை. யாரு சொன்னா? 7000 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. சரிங்களா? அதுல ஒபதியான்னு ஒருத்தர் இருந்தாரு. ரொம்ப சீரியஸா ஆகாப் அரண்மனையில இருந்துகிட்டே 400 தீர்க்கதரிசிகளை வச்சு என்ன பண்ணாரு? இந்த பஞ்ச காலத்துல சாப்பாடு போட்டவர் இருக்கிறாரு. ஏன் ஒபதியா கிட்ட சொல்லி, ஒபதியா தானே பேரு, ஒபதியா தானே, ஒபதியாவை கூப்பிட்டு நீ டெய்லி போய் எலியாவுக்கு என்ன பண்ணு, ஒரு அப்பமும் கறி துண்டு கொடுத்துருன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏன் காகத்தை தேவன் ரெடி பண்ணாரு? ஏன்னா எலியாவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் டெய்லி அந்த கேரித் பக்கம் போயிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன இந்த ஆளு டெய்லி அங்க போயிட்டு வரான்னு சொல்லி பின்னாடியே போனாங்கன்னா யாரை பிடிச்சிருவாங்க? அப்ப தரை மார்க்கம் எலியாவை காப்பாத்துறதுக்கு ஒத்து வராது. வான் மார்க்கம் தான் சரி. யாரும் மேக்சிமம் எங்க பார்க்க மாட்டோம்? நம்ம எப்பவுமே பூமியை தானே பார்ப்போம், மேல பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப மேல போற காகத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. காகம், அந்த பறவை தான் இதுக்கு சரி. பறவை ஓகே. இப்ப எலியாவை கூப்பிட்டு, எலியா உனக்கு இந்த மாதிரி போஷிக்கிறதுக்கு ஒரு பறவையை ரெடி பண்றேன். ஏன் அப்படின்னா ஆள் அனுப்பிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. வானத்துல பறவையை அனுப்பிச்சா ரெடி பண்ணிக்க, யாருக்கும் தெரியாது. என்ன பறவையை அனுப்பட்டும் எலியான்னு கேட்டிருந்தா எலியா எந்த பறவையை சொல்லியே இருக்க மாட்டாரு. காகத்தை சொல்லியே இருக்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பறவைகளிலேயே ரொம்ப அழுக்கான அசிங்கமான பறவை எது தெரியுங்களா? காகம் தாங்க. ஏன் அப்படி? வேற ஏதாவது அதை விட மோசமான பறவை இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன் தெரியுங்களா? அசிங்கமான ஒரு பறவை. ஏன்னா தேவன் சொல்லும் போது அதாவது எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாரு தெரியுங்களா? இதுல நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பறவை எது தெரியுங்களா? காகம் தான். வாசிங்க லேவியராகமம் 11:15. லேவியராகமம் 11:15. சகலவித காகங்களும். பாத்தீங்களா? போதும். சகலவித காகங்களும். என்ன அது? இது 13 வாசிங்க. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில். போதும். பறவைகளில் நீங்க அருவருக்க வேண்டியது எது? சகலவித காகங்களும். காகங்களை அருவருக்க கூடிய ஒரு பறவை இந்த காகம்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, இது சாதாரணமான பறவை. அடுத்து ஏமாற்றும் தன்மை கொண்டது, நல்லா திருடும். இப்ப குழந்தைங்க ஏதாவது கையில ஏதாவது பொருள், ஏதாவது பிஸ்கட்டோ ஏதாவது வச்சுக்கிட்டு வெளியே போய் நின்னுச்சுன்னு வைங்க, சல்லுன்னு என்ன தெரியுங்களா பண்ணிரும்? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு அதை தூக்கிக்கிட்டு பறந்துடும். திருடுற குணம் இந்த காகத்துக்கு இருக்கு. அடுத்து காகம்னாலே பகுத்துண்ணும் பறவைன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்களாம். இதுக்கு ஏதாவது கறி கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ஏதாவது கறி துண்டு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் வேற எந்த பறவைக்கும் கொடுக்காதுங்களாம். சண்டை போட்டு தானே சாப்பிடுங்களாம். அந்த அளவுக்கு ஒரு சுயநலமான பறவை இந்த காகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கண்டதை சாப்பிடும். இந்த பக்கம் போய் ஒரு செத்து போன எலியவும் என்ன பண்ணும்? கொத்தி சாப்பிடும். இந்த பக்கம் வீட்டுல ஏதாவது அருமையான சாப்பாடு வச்சாங்கன்னு வைங்க, அதையும் சாப்பிடும். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதுதான் இந்த காகம் அப்படின்னு பாக்குறோம். இவ்வளவு மோசமான ஒரு பறவையை தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? எலியாவை போஷிக்கிறதுக்கு அங்க தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கூட பாக்குறோம். இதுல நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு இந்த பஞ்ச காலத்துல இந்த மகா பரிசுத்தமான சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற நம்மளுக்கு தேவன் அவருடைய விலையேற பெற்ற சத்தியங்களை யாரை கொண்டுதான் போஷிக்கிறார் தெரியுங்களா? அற்பமான பறவை அப்படின்னா அற்பமான சகோதரர்களை கொண்டுதான் தேவன் இன்னைக்கு பயன்படுத்துகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல பிரபலமான ஊழியக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வருவா? ஒரு சிலர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க கிட்ட இந்த சத்தியத்தை கொடுத்து, ஒரு 1,00,000 பேர் கூடுற மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இந்த சத்தியத்தை கொடுத்துருக்கலாமே. ஏன் நிறைய நேரம் இந்த சத்தியத்தை நம்மளால விசுவாசிக்கவே முடியல தெரியுங்களா? பேசுற ஆளுங்க அப்படி. இவங்களா ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இவங்க பேசுறதெல்லாம் சத்தியமா சரியா இருக்குமா? அந்த மாதிரி என்ன தெரியுங்களா ஆகுது? நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருதுங்க.
அப்ப ஆட்கள் இன்னைக்கு அற்பமா இருக்கிறதுனால நம்மனால என்ன தெரியுங்களா பண்ண முடியல, இந்த சத்தியத்தை ஏத்துக்கவே முடியல. ஆனா தேவனுடைய தீர்மானம் பாருங்க, அற்பமான நபர்களை கொண்டுதான் தேவன் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிறார். ஒரு ரெவரண்டைய வச்சோ, ஒரு பிஷப்பை வச்சோ, ஒரு மிகப்பெரிய போதகர்களை வச்சோ தேவன் இந்த சத்தியத்தை கொடுக்கிறது இல்ல. உள்ளுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்தா கூட பிரசங்கம் பண்ண போறது இந்த சகோதரனானு கூட நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது, நிறைய நேரம் தெரிய மாட்டேங்குது. வெளியே நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு இப்பொழுது தேவ செய்தியை வழங்குவார்னா வந்து நிற்பாரு. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி, ஒரு பிரம்மாண்டமான மேடை, அங்க தனியா ஒரு கதவு, அவர் அப்படியே வந்து இங்க நின்று பேசிட்டு அப்படியே போயிருவாரு. வந்து கை கூட என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. ஆனா இங்க இருக்கிறவர் என்ன பண்ணுவார், வந்து அவரே சேர போடுவாரு, அவரே சேர தொடப்பாரு, கடைசியில் அவரே நின்று என்ன கூட பண்ணுவாரு, பேசுவாரு. அற்பம், நம்மளுடைய பார்வையில அற்பமான சகோதரர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் தேவன் இந்த மாதிரி சகோதரர்களை தேர்ந்தெடுத்துட்டாரு? ஏன் ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஜனங்களால மதிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்த சத்தியத்தை கொடுத்து தேவன் இதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கலாமே? ஏன் அற்பமான சகோதரர்களை கொண்டு இந்த சத்தியங்களை கொடுத்தார் அப்படின்னா, வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 1:28-29. 1 கொரிந்தியர் 1:28-29. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இப்படி அற்பமான சகோதரர்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? அடுத்த வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இருக்கிறதுலே விலையேற பிரபலமான ஒரு ஊழியக்காரரை வச்சு இந்த சத்தியத்தை தேவன் பரிசுத்தாவின் மூலமா கொடுத்து இந்த சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தா, அவர் அவருடைய நாலேஜில் இந்த சத்தியத்தை என்ன பண்ணிருப்பாரு, சொல்லிட்டு என்னுடைய திறமையினால் என்னுடைய ஞானத்தினால இதை நான் சொன்னேன்னு அவர் பெருமை பாராட்டிக்குவார். அந்த மாதிரி பெருமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் அற்பமான சகோதரர்களை இந்த சத்தியம் சொல்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? கதை சொல்லலாமா? என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை சார்ந்த மாதிரி ஒரு கற்பனை கதை. இப்ப தேவன் எலியாவை போஷிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப பறவைகளுக்கெல்லாம், எல்லா பறவைகளுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துட்டாரு. பறவைகளே, நான் ஒரு மீட்டிங் போடுறேன், நீங்க எல்லா பறவைகளும் அந்த மீட்டிங்க்கு வரணும்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லா பறவைகளும் என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, அந்த மீட்டிங்க்கு வந்து சேர்ந்துருச்சு. சின்ன சிட்டுக்குருவியில இருந்து பெரிய பறவைனா எதை சொல்லலாம், கழுகு வரைக்கும் எல்லா பறவைகளும் அந்த மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துருச்சு. எல்லாம் வந்து உட்கார்ந்துருச்சு. தேவன் வந்து என்ன சொல்ல போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப தேவன் வந்து சொல்றாரு, பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, என்னுடைய தாசன் எலியாவை நான் போஷிக்கணும், அதுக்கு உங்கள இருக்கிற, அதுவும் எப்படி கூப்பிட்டார்னா எல்லாரும் ஜோடி ஜோடியா வரணும்னு பேசிட்டார். எல்லா பறவைகளும் அதோட துணையோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப எல்லா பறவைகளும், ஆண் பறவை பெண் பறவை எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்க அசம்பிள் ஆயிடுச்சு. அவனிங்க இப்ப தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு பறவைகளை எல்லாம் கூப்பிட்டாரு. எல்லா பறவைகளும் வந்து உட்கார்ந்துருச்சு. எல்லாம் தம்பதியா வந்திருக்கிறாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, இப்ப என் தாசன் எலியாவை போஷிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு தம்பதியை நான் செலக்ட் பண்ண போறேன். அந்த பறவைகள் என்ன பண்ணோம்னா, காலையில ஒரு அப்பம், ஒரு இறைச்சி துண்டு, ஆண் பறவை வந்து அப்பத்துண்டையும் பெண் பறவை வந்து இறைச்சி துண்டையும், இந்த மாதிரி 2 பேர் என்ன பண்ணோம்னா என் தாசன் எலியாவை போஷிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். இதுக்கு உங்களில் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஜோடியை நான் தீர்மானிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் கற்பனைக்குள்ள வந்துட்டீங்கல்ல? தேவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, எல்லா பறவைகளும் அங்க வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப தேவன் இப்படி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிட்டுக்குருவி, சின்ன சின்ன பறவைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? இந்த வேலை நமக்கு சொந்தமான வேலை இல்லை. ஏன்னா நமக்கு என்னத்தை தூக்க முடியாது, அப்பத்தை தூக்குற அளவுக்கு நமக்கு பலன் கிடையாது, நம்மலாம் கிளம்புவோம்னு சொல்லி எல்லா பறவைகளும், அந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் கிளம்பி போயிடுச்சு. இப்ப காக்காவும் ஜோடியா வந்திருக்கு இல்லைங்களா? இப்ப ஆண் காகம் பெண் காகத்தை பார்த்து சொல்லுது, வா போகலாம். எதுக்கு நம்ம நின்னுட்டு, எதுக்கு நம்ம போலாம்? ஏங்க அப்படின்னா, நம்மளை போய் இந்த வேலைக்கெல்லாம் தேவன் தேர்ந்தெடுப்பாரா? இருக்கிறதுலயே யாரு அசிங்கமான பறவை? நம்ம. இருக்கிறதுலயே தேவன் யாருக்கு போஷிக்கிறதுக்கு பறவையை செலக்ட் பண்றாரு? தன்னுடைய தாசனை போஷிக்கிறதுக்கு தேவன் பறவையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நம்ம செலக்ட் ஆகவோமா?
நம்மனால என்ன பண்ண முடியாதுன்னா செலக்ட் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டியே எப்படின்னா, நம்ம அசிங்கமான பறவை, யாருக்குமே நம்மளை பிடிக்காது. நம்ம குரலே யாருக்கும், காலையில போய் வீட்டுக்கு முன்னாடி கான்னு கத்தனோம்னா கோவம் வருது அந்த ஆளுங்களுக்கு. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, சொந்தக்காரன் வீட்டுக்கு வரா மாதிரி அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறாங்க நம்மள. நம்ம குரலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அடுத்து நம்மள பொதுவாவே நம்ம ஏமாத்துற பறவைங்க. அடுத்து திருடுற குணம் நமக்கு நிறையவே இருக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கறதே நம்மளை பத்தி தான் இந்த மனுஷனுங்க சொல்லி கொடுக்குறானுங்க. என்னன்னு சொல்லி கொடுக்குறானுங்க? பாட்டி வடை சுட்டுச்சான், ஏன் அதை மைனா தூக்கிட்டு போச்சு, புறா தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல. எதுதான் தூக்கிட்டு போகுது? காகம் தான். அப்பவே நம்மளை திருட்டு பறவைன்னு இந்த மனுஷன் மனசுல பதிய வச்சுட்டானுங்க. அதனால நம்மள தேவன் இதுக்கெல்லாம் போய் செலக்ட் பண்ணுவாரா? நம்ம சுயநலமான பறவைங்க, கண்டதையெல்லாம் சாப்பிடுறோம், எந்த ஒரு நல்ல சுபாவமும் நமக்கு கிடையாது. வா போகலாம் அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுறா? எல்லாம் இருக்கீங்களான்னு கேட்க. ஆண் காகம் பெண் காகத்தை கூப்பிடுது. இப்ப பெண் காகம் என்ன தெரியுங்களா சொல்லிச்சான்? இருங்க, சும்மா இருங்க, நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ண மாட்டார் தெரியும். ஆனா எந்த பறவையை செலக்ட் பண்றாருன்னு பார்த்துட்டு கடைசியா பிரைஸ் லார்ட்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம போயிடலாம் இருங்க அப்படின்னு சொல்லி காகம் வெயிட் பண்ண சொல்லுது. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தேவன் வந்து மறுபடியும் சொல்றாரு, பாருங்க, நான் இப்ப உங்கள ஒரு ஜோடிய நான் செலக்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே கழுகு ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி நிக்குது. ஏன் அப்படின்னா, என்னை விட இந்த பறவைகள்ல தேவன் யாரை செலக்ட் பண்ணிட போறாரு? ஏன்னா தேவன் வேதத்துல தன்னை ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாருன்னா எந்த பறவைக்கு தெரியுங்களா? கழுகுக்கு தான் தன்னை ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாருங்க. கழுகு எப்படி தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல தூக்கிட்டு வருமோ அது போல நான் உங்களை சுமந்து வந்தேன்னு சொல்லி என்னதான் தேவன் அங்க சொல்லி இருக்கிறாரு. வேற எந்த பறவையும் சொல்லல. அதனால இப்ப எலியாவை போஷிக்கிறதுக்கு யாரை செலக்ட் பண்ண போறாரு? என்னதான் செலக்ட் பண்ண போறாரு? மிஸ்ஸஸ் கழுக பார்த்து சொல்லிச்சு, வா அப்படின்னு சொல்லி போய் முன்னாடி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. மயில் தோகையை நல்லா விரிச்சிட்டு, என்ன போல அழகான ஆளு இந்த லிஸ்ட்லயே யாரும் கிடையாது, என்னதான் தேவன் செலக்ட் பண்ண போறாருன்னு மயில் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அன்னப்பறவை என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? 2 ஸ்டெப் இப்படி நடந்துச்சு. சரிங்களா? என்ன போல அழகா நடக்கிறதுக்கு இங்க ஆளே கிடையாது, என்னதான் தேவன் செலக்ட் பண்ண போறாருன்னு ஒவ்வொரு பறவையும் அது மனசுல என்னதான் தேவன் செலக்ட் பண்ண போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது காகம் மட்டும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒதுங்கி நிக்குது, யாரை செலக்ட் பண்ண போறாருன்னு பாக்குறது. இப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய எலியாவை போஷிக்கிறதுக்கு உங்க மத்தியில இருந்து ஒரு ஜோடியை நான் தேர்ந்தெடுக்க போறேன். அது இந்த காகம். சாதாரண காகம் இல்லைங்க. ஒரு மொழிபெயர்ப்புல என்ன தெரியுங்களா சொல்லுது? அண்டங்காக்கைன்னு சொல்லுதுங்க. இந்த ஒரு அண்டங்காக்கையை தான் என்னுடைய தாசனாகிய எலியாவை போஷிக்கிறதுக்கு நான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு கூட சொல்றாரு. வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகமே உனக்கு கட்டளையிடுறேன், நீங்க தான் என் தாசனாகிய எலியாவை போஷிக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மற்ற பறவைகளுக்கெல்லாம் வருத்தம் வந்தாலும் தேவன் செலக்ட் பண்ணிட்டாரேன்னு சொல்லி என்ன பண்ணுது? கை தட்டுது. காகத்துக்கு விறுவிறுத்து போச்சு. என்னையா சரியா காது கேட்டுச்சா? ஆண்டவர் என்னமோ காகம்னு சொன்னாரா கழுகுன்னு சொன்னாரா? இல்லைங்க, காகம்னு சொன்ன மாதிரிதான் இருக்கு. அப்படிங்கும் போது எல்லா பறவைகளும் எந்த பக்கம் திரும்புது? ஓரத்துல நின்று இந்த காகத்தை தான் பாக்குது. காகத்துக்கு 2 கண்ணுல தண்ணி அப்படியே கொட்டுது. அதிர்ச்சி தாங்க முடியல. எல்லாரும் கை தட்டும் போது இந்த காகம் 2 அப்படியே போய் தடுமாறி போய் ஆண்டவர் முன்னாடி நிக்குது. நின்ன உடனே காகம், இன்னையில இருந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் காலையில ஒரு அப்பம் அச்சு துண்டு எடுத்துக்கணும். என் தாசன் கேரித்த ஆற்றங்கடையில இருப்பாரு, கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்ன உடனே காகம் கேட்டுச்சான், ஏன் ஆண்டவரே, இவ்வளவு அழகான வலிமையுள்ள அந்தஸ்து நிறைஞ்ச பறவைகள் எல்லாம் இருக்கும்போது எதுக்கு போயும் எங்களை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னதும் ஆண்டவர் சொன்னாராம், நான் கழுக தேர்ந்தெடுத்திருந்தா அது கழுகுக்கு பெருமை. ஒரு சமயம் பருந்த தேர்ந்தெடுத்திருந்தேன்னா அது பருந்துக்கு பெருமை. மயிலை தேர்ந்தெடுத்திருந்தேன்னா அது மயிலுக்கு பெருமை. ஆனா உங்களை தேர்ந்தெடுத்தா தான் எனக்கு பெருமை. புரிஞ்சதுங்களா? மாம்சமான எவனும் கர்த்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நினைக்கிறோம், என்னடா இவங்கெல்லாம் போய் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு சத்தியத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஊழியக்காரனுக்குரிய தோற்றமே இவங்க கிட்ட காணாமே
அப்படின்னா காக்கா காக்காவா தான் இருக்கும், கழுகா இருக்காது. அப்ப தேவன் தம்முடைய தாசனாகிய எலியாவை பஞ்ச காலத்துல போஷிக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட பறவை காகம். அதே போல இந்த உலகம் இன்னைக்கு பஞ்சத்துல இருக்கும்போது தேவன் இந்த சத்தியத்தை கொடுக்கிறதுக்கு அவர் தெரிந்து கொண்ட நபர்கள் அற்பமானவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப அந்த காகம் நினைச்சிருக்கோம், இவ்வளவு நாள் வாழ்க்கையில சுயநலமா இருந்துட்டோம், மற்றவங்களை ஏமாத்தியே பொழப்ப ஓட்டிட்டோம், எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய நமக்கு தகுதி இல்லை. ஆனா ஆண்டவர் இப்ப யாரை தேர்ந்தெடுத்துட்டாரு? என்ன தேர்ந்தெடுத்துட்டாரு? இனி நான் அப்படி இருக்க கூடாது. அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த காகம் இதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கும்? அதோட வாழ்க்கை முறை ரொம்ப உண்மையா, ரொம்ப நேர்மையா இருந்திருக்கும். ஏனோ தானோங்கிற வாழ்க்கை இந்த காகத்துக்கு இருக்கு. ஏன்னா அது பார்த்துச்சு மற்ற பறவைகளை செலக்ட் பண்றதுக்கு என்ன செலக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கும் போது, இனி இந்த தேவனுக்குன்னு நான் உண்மையா இருக்கணும். என்னைக்கு வரைக்கும் தேவன் அந்த அப்பமும் அந்த இறைச்சி துண்டு கொடுக்க சொன்னாரோ அது வரைக்கும் இந்த காகம் என்ன பண்ணிருக்குன்னா ரொம்ப சீரியஸா அதை செஞ்சிருக்குங்க. இன்னைக்கு அற்பமான காகம் போல இருக்கிற சகோதரர்களை கொண்டும், அற்பமான யாரெல்லாம் இந்த பூமியில அற்பமா தங்களை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் இந்த சத்தியத்தை கொடுக்கிறார். எனக்கெல்லாம் இந்த சத்தியம் எதுக்கு? எனக்கு இந்த சத்தியமெல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சதை விடவா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தங்களை பெருமையா நினைக்கிறவங்களுக்கு இந்த சத்தியம் கொடுக்க முடியாது. ஒரு சமயம் ஒரு 5 கிளாஸ் கேட்பாங்க, 6 கிளாஸ் கேட்பாங்க, 10 கிளாஸ் கேட்பாங்க, போயிருவாங்க. ஏன்னா அவங்கள தேவன் விரும்புறது இல்லை. யாரு ஒருத்தர் கடைசி வரைக்கும் தங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இவ்வளோ விலையேற பெற்ற சத்தியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு பயபக்தி யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தாங்க இதை கேட்க முடியும். அவங்க மட்டும்தான் தேவனுக்குன்னு தங்களை அர்ப்பணிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போம். இவ்வளவு ஒரு பஞ்ச காலத்துல தேவன் எதுக்குமே உதவாத நம்மளை கூப்பிட்டு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு பதிலுக்கு நாம என்ன செய்ய போறோம்? சத்தியத்தை பேசக்கூடிய சகோதரர்களாகிய நம்ம யோசிச்சுக்கணும். அற்பமான நம்மளை கொண்டு தேவன் பயன்படுத்துறாரே, நம்ம இன்னும் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா ஊழியம் செய்யணும். அதே நேரத்துல அற்பமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகள் இனி ஆண்டவருக்குன்னு எவ்வளவு உண்மையா ஒரு வாழ்க்கை வாழணும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா இதுல நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் பார்த்துட்டோம், கேரித் ஆறு அற்பமான இடம், அற்பமான பறவை காகம். இன்னைக்கு அற்பமான ஜனங்களுக்கு தான் அற்பமானவர்களை கொண்டு தேவன் போஷிக்கிறார். ஒரு சமயம் அவங்க தங்களை பெரிய ஆளா நினைச்சாங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்களை என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு? இடத்தை விட்டு அகற்றிடுவார். இப்ப 3வது காரியம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, ஆறுல தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு, இறைச்சியும் அப்பமும் வந்துகிட்டு இருந்துச்சு. கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டு எலியா இப்ப யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியுங்களா? தண்ணியவும் காகத்தையும். சாயங்காலம் ஆனா கர்த்தாவே எங்க காணாங்கிறத விட காகத்தை எங்க காணா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ உன் பார்வை இப்ப எங்க மாறிடுச்சு? என்னை விட்டுட்டு காகத்துக்கு மாறிடுச்சா? ஸ்டாப். காகத்தை நிறுத்திட்டாரு, தண்ணியவும் நிறுத்திட்டாரு. நினைச்சு பாருங்க, நம்ம ஈஸியா ஒரு வார்த்தையில படிச்சு முடிச்சிடறோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த தண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரையா ஓடிட்டு வந்திருக்கும். அப்ப காலையிலையும் சாயங்காலமா ஆள் என்ன பண்ணிருப்பாரு? எலியா குளிச்சு நல்லா ரெடியா ஃப்ரெஷ் ஆயிடுப்பாரு. கொஞ்ச நாளானோன்னா தண்ணி கம்மியா இருக்கும், ஒரு நேரம் குளிச்சிருப்பாரு, தண்ணி பத்தாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே முகங்கால் கை கழுவுற அளவுக்கு தான் அதுல தண்ணி வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பின்னாடி குடிக்கிற அளவுக்கு தான் அதுல தண்ணி வந்திருக்குமே ஒழிய அதுல நிறைய தண்ணி வந்திருக்காது. இப்ப குளிக்காம பரட்ட தலையோட அழுக்கான ட்ரெஸ்ஸோட இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் இப்ப தேவன் சொல்றாரு, இந்த இடத்த விட்டு நீ என்ன பண்ணு, கிளம்புன்ட்டாரு. 1 ராஜாக்கள் 17:7. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, எத்தனை நாள் எலியா இந்த கேரித் ஆற்றங்கடையில இருந்தார்? மொத்தம் எத்தனை வருஷம் பஞ்சம் எங்க போட்டிருக்கு? அதான் 3 வருஷம் 6 மாதம்னு எங்க போட்டிருக்கு? இங்க எங்கேயுமே வசனம் இல்லையே. பரவாயில்ல, யாக்கோபுல அது போட்டிருக்கு. சரிங்களா? இப்ப கேள்வி, 3 வருஷம் பஞ்சம், இதுல கேரித் ஆற்றண்டையில எவ்வளவு நாள் இருந்தாரு? அடுத்து இவர் எங்க கிளம்பி போறாரு?
சாரிபாத் விதவை வீட்டுக்கு போற பின்னாடி வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். அங்க எவ்வளவு நாள் இருந்தார்? இப்ப நம்ம பார்க்கிறோம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்புன்னு இருக்கு. எத்தனை நாள் இவர் இங்க இருந்திருப்பாரு? சில நாள்னு இருக்கு. எத்தனை நாள் இருந்திருப்பாருங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? மொத்தம் 3.5 வருஷம் இல்லைங்களா? இப்ப மீதி எத்தனை வருஷம் நீங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 18:1. 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில். இந்த 18:1 தான் இவர் கேரித் ஆற்றண்டையில எத்தனை நாள் இருந்தாரு, விதவை வீட்டுல போய் எத்தனை நாள் இருந்தாருங்கிறது இருக்குங்க. இங்க விதவை வீட்டுல இருந்ததை பத்தி சொல்லும் போது அநேக நாள், அங்க சொல்லும் போது கேரித் ஆற்றண்டையில எவ்வளவுன்னு சொல்லிச்சு? சில நாள்னு சொல்லியிருக்கு. இங்க அநேக நாள்னு சொல்லியிருக்கு. அந்த அநேக நாள் எவ்வளவு நாள்? 3 வருஷங்க. 3 வருஷம் விதவை வீட்டுல இருந்திருக்கிறாரு. 6 மாசம் எங்க தெரியுங்களா இருந்தாரு? கேரித் ஆற்றண்டையில இருந்தாரு. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? கீழ்வசனம் நீங்க வாசிங்க. அடுத்து 1 ராஜாக்கள் 17:7 வாசிங்க. 17:8 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டே. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இப்ப தேவன் எலியாவை இந்த 3 வருஷம் போஷிக்கிறதுக்கு அவர் தெரிந்து கொண்டது யார தெரியுங்களா? ஒரு விதவை. எப்படிப்பட்ட விதவை? ஏன்னா விதவைகள்ல பல குவாலிட்டி இருக்காங்க. நல்ல செல்வ செழிப்புள்ள விதவைகள் இருக்காங்க, நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்ற விதவைகள் இருக்காங்க. இவர் தெரிந்து கொண்ட விதவை எப்படிப்பட்ட விதவை? அற்பமான விதவை. இதுல நம்ம பார்க்கும்போது விதவைன்னு மட்டும்தான் இருக்குது. இவர் ஒரு வசதியானவர் இல்ல, ரொம்ப வறுமையின் பிடியில இருந்த விதவை. ஒருவேளை உணவை வச்சுக்கிட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு மறிக்கிறதுக்கு முடிவெடுத்த விதவை. 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். பாத்தீங்களா இந்த விதவையை பத்தி? இதான் நீங்க இதுக்கு முன்னாடி வாசிச்சிருப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த விதவை எப்படிப்பட்ட விதவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அம்மா கிட்ட என்ன இருந்துச்சு? பானையில் ஒரு பிடி மாவு, களையத்தில் கொஞ்சம் எண்ணெய், அவ்வளவுதாங்க இருந்துச்சு. இது போக ஒரு அடை இந்த அம்மா கிட்ட என்ன இல்ல? இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க? 2 விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. யாராவது சாப்பிட்டுட்டு செத்து போவாங்களா? சாப்பிடாமலேயே 40 நாள் ஒருத்தர் உயிரோட இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் என்ன ஆக போறோம்? செத்து போக போறோம்னு சொல்லுது. சரிங்களா? இப்ப நீங்க அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. சாப்பிட்டுட்டு எப்படி ஒருத்தர் செத்து போவாங்க? சாப்பிட்டா யாராவது சாவாங்களா? ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது? நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகங்குது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த அம்மா எதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? இனி இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. என் பையனை விட்டுட்டு நான் செத்தேனா அவன் அனாதை ஆயிடுவான். அதனால ஒரு முடிவு எடுக்கிறேன். சாப்பாட்டை செஞ்சு அதுல ஏதாவது கொஞ்சம் விஷத்தை வச்சு 2 பேருமே ஒரேடியா சாப்பிட்டுட்டு என்ன ஆயிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ்? ஏன்னா சாப்பிட்டா உயிர் வாழலாம். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் என்ன ஆக போறோம்? செத்து போக போறோம்னா இந்த அம்மா மைண்ட்ல என்னன்னா மனம் கசந்துட்டாங்க. இனி நம்ம வாழ்றதுல பிரயோஜனமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம செத்துறலாங்கிற நினைப்புல போய் விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும். யாருக்குங்க? தேவனுக்கு அது தெரியும். நீயா செத்து போகணும்னு நினைக்கிற? உன்னை வச்சுதான் இனி நான் என்ன பண்ண போறேன்? என் தாசனாகிய எலியாவையே நான் என்ன பண்ண போறேன்? போஷிக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த அம்மா கிட்ட வந்து எலியாவை சந்திக்க வைக்கிறாரு. இப்ப எலியா என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அன்புக்குரிய சகோதரிகளே, நீ என்ன பண்ணு, எனக்கு ஃபர்ஸ்ட் அதை சுட்டு கொண்டு வந்து கொடுங்கிறாரு. இப்ப ஆளை பாக்குறாங்க இந்த அம்மா. பாக்குறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பல நாள் குளிச்சு, அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னது, குளிச்சு பல நாள் ஆகி ட்ரெஸ் எல்லாம் கந்தர கோலத்தோட வந்து நிக்கிறாரு. இப்ப இவரை பார்த்து இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, போஷிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை இந்த அம்மா முதலாவது எடுக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட இருந்த நல்ல குணம் என்ன தெரியுங்களா? உபசரிக்கணும். அவர் யாராவோ இருந்துட்டு போகட்டும், பரவாயில்ல, நானும் என் பிள்ளையும் செத்து போறதுக்கு தான் ரெடி பண்ணினேன், சரி பரவாயில்ல, அதுல கலந்தே இவருக்கு கொடுத்துருவோம்லாம் நினைக்கல. சரிங்களா? இவர் நல்லா இருக்கட்டும், நம்ம செத்து போனா பரவாயில்லன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கும் போது இப்ப அந்த அம்மாவுடைய குடும்பம் அங்க ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்ப அற்பமான கேரித் தன்னுடைய தாசனாகிய எலியாவை போஷிக்கிறதுக்கு, அற்பமான காகம், அடுத்து அற்பமான விதவை. ஏன் தேவன் இந்த அற்பமானவைகளையே இப்படி கூர்ந்து பார்த்து இந்த அற்பமானவைகளுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லூக்கா 16:15. லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இந்த பூமியில மனுஷர் முன்னாடி எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குங்க? அற்பமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. அதே நேரத்துல தேவன் இந்த மனுஷருக்கு பார்வையில அற்பமா அருவருப்பா இருக்கிறது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு? விலையேற பெற்றதா இருக்கு. இப்படித்தாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அற்பமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம இன்னொன்னு சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தருக்கு தான் இந்த பூமியில வந்து எப்படி வாழலாங்கிறதுக்கான முடிவு பண்ணக்கூடிய தகுதி இருந்துச்சு. நமக்கெல்லாம் எந்த அப்பா அம்மா பிறக்கணும்னு கேட்டுட்டா நம்மளாம் பிறந்தோம்? எந்த ஊர்ல வாழணும்னு கேட்டுட்டா பிறந்தோம்? எந்த சாய்ஸுமே நமக்கு கொடுக்கல. ஆனா ஒரே ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. யாருக்கு தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப இயேசு கிறிஸ்து என்னை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே பிதாவாகிய தேவன் ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இயேசுவே, சரி நீங்க போறேங்கிறீங்க, உங்களை நான் எங்க அனுப்பணும்னு கொஞ்சம் சொல்லுங்க, எந்த இடத்துக்கு அனுப்பணும், எந்த வீட்டுக்கு உங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? பிதாவே, போறதே உங்க சித்தம் செய்யறதுக்கு, இதையும் கூட யாரோட சித்தம் தான்? உங்க சித்தம் தான். நீங்களும் அதையே முடிவு பண்ணிருங்க, என்ன எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு இருப்பாரு. இப்ப பிதா அந்த தேசத்திலேயே இருக்கிறதுலே அவருக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தாரு. பிடிச்ச ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுங்களா? கலிலேயாவுல இருக்கிற நாசரேத். அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா சேரி, மீன் பிடிக்கிறவங்க இருக்கிற இடம். கலிலேயர்னாலே இந்த எருசலேம்ல இருக்கிற யூதர்கள்லாம் எப்படி தெரியுங்களா பார்ப்பாங்க? அப்படி பார்ப்பாங்க. அற்பமான இடங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் அந்த கலிலேயா நாசரேத்துங்கிறது. பிதாவுக்கு அந்த இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுங்களா? இந்த நாசரேத்து தான். மகனே, உங்களை நான் அங்க அனுப்புறேன். சரிப்பா, உங்களுக்கு தான் அது பிடிச்ச இடம்னா என்ன அங்க அனுப்புங்க. சரி, அப்பா அம்மா, ஒரு ராஜா, யாரு, ஏரோது, அங்க அனுப்புவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கிறதுலயே அந்த குடும்பத்திலேயே அற்பமான குடும்பம் எது? ஏன் இப்படி அற்பமான குடும்பங்கிறோம்? காணிக்க செலுத்துறதுக்கு கூட இங்க அங்கன்னு தடவுற ஒரு ஃபேமிலி. சரிங்களா? கடைசியில ஒண்ணும் இல்லாம என்ன பண்றது? காளைய பலி செலுத்த முடியாது, ஆட்டை பலி செலுத்த முடியாது, இருக்கிறதுலயே புறாவை கூட பலி செலுத்த முடியாது. ரொம்ப கம்மி விலைக்கு எது தெரியுங்களா கிடைக்கும்? காட்டுப்புறா. வீட்டு புறாவுக்கு கூட ரேட்டு ஜாஸ்தி, காட்டுப்புறா ரேட்டு கம்மி. அதைத்தான் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? பலி செலுத்த. ரொம்ப அற்பமான குடும்பம், இருக்கிறதுலே அற்பம். அடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு சீசர்களை யாரை தேர்ந்தெடுக்கலாம்? பரிசேயர்ல ஒரு 5 பேர், சதுசேயர்ல ஒரு 5 பேர், வேத பாரகர்ல ஒரு 2 பேர், இப்படி ஏதாவது செலக்ட் பண்ணாரான்னு பார்த்தா அந்த கலிலேயாவுல இருக்கிறதுலயே வடிகட்டுன
அறிவாளிகள்னு வச்சுக்கோ. சரிங்களா? இவங்களத்தான் அங்க செலக்ட் பண்றாரு. அதுல ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஆளு தெரியுங்களா? நல்ல பிரில்லியண்டான ஆளு. ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு தெரியுங்களா? அந்த அழைப்பை விட்டே போயிட்டாரு. யாருங்க? யூதாஸ். இருக்கிறதுலே பிரில்லியன்ட் அவர் தான். ஆனா பாருங்க, அந்த அற்பத்துல அவர் செட் ஆகல. அவர் கேன்சல் ஆயிடும். அற்பமான 11 பேர் என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? செலக்ட் ஆயிட்டாங்க. பாருங்க, ஊரு அற்பம், அப்பா அம்மா அற்பம். சரி, கடைசியில பிறக்கிற இடமாவது ஒரு கேஜி ஹாஸ்பிட்டலோ, இங்க பெருந்துறையில எது பெரிய ஹாஸ்பிட்டல்? கேஎம்சிஹெச்சா? ஒரு கேஎம்சிஹெச்லயோ பிறந்திருக்கலாம்ல. அதுவும் கூட பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவத்துல எல்லாம் இல்லைங்களாம், வழியிலேயே பிறந்துட்டாராம். வழியிலே பிரசவ வழி கண்டதுங்கிறாங்க. ஒரு சிலர் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது வழியில பறந்துட்டாரு. வழியில பிறந்தவரை எடுத்துக்கிட்டு போய் வெச்ச இடம் தாங்க இடம் கிடைக்காதனால மாட்டு தொழுவோங்கிறாங்க. உலகத்துல யாருமே பெத்தெடுக்க விரும்பாத ஒரு இடம், யாருமே தன்னுடைய பிள்ளைய வைக்கணும்னு விரும்பாத ஒரு இடத்துல அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அற்பமான இடத்துலதான் அவர் அங்க பிறக்கிறதுக்கு அவர் அங்க அனுமதி கொடுத்திருந்தார். அதத்தான் பேதுரு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல அற்பமாய் எண்ணப்படுறீங்களா? ஆமா பிரதர், என் மனைவி என்னை மதிக்கிறதே இல்லை பிரதர், என்னை ரொம்ப அற்பமா தான் பிரதர் நடத்துது. என் கணவன் என்னை மதிக்கிறதே இல்லை, என்னை அற்பமா தான் நடத்துறாங்க. என் பிள்ளைகள் என்னை ஒரு அப்பாவாவே யோசிக்க மாட்டேங்குது, அம்மாவாவே பார்க்க மாட்டேங்குது, ரொம்ப அற்பமா என்னை நடத்துறாங்க. ஒரு சமயம் கவலைப்படுறீங்களா? இப்படி இருந்தீங்கன்னா உங்களைத்தான் தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு? செலக்டட். எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களோ தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு? செலக்ட். அதாவது நல்ல விஷயத்துல நீங்க தப்பு செஞ்சுக்கிட்டு உங்களை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. நீங்க நேர்மையா இருக்கீங்க, உண்மையா இருக்கீங்க, குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கல. நீங்க சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, குடும்பத்தார் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் எதுக்கு இருக்க, செத்து தொலைஞ்சா பரவாயில்ல. இப்படி எல்லாம் வார்த்தை நம்ம வாங்குறோமா? நம்மள தேவன் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு செலக்டட், நீங்க தான் எனக்கு தகுதியான ஆள். உங்களை எல்லாரும் உயர்த்தி வச்சாங்கன்னா தேவன் அங்க செலக்ட் பண்ண முடியாது. உங்களை எல்லாரும் கேவலமா பேசுறாங்களா? நான் நல்லா நீட்டா நடந்துக்கிறேன் பிரதர், நேர்மையா இருக்கிறேன், ஆனா என் மனைவி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் கணவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, எப்ப பார்த்தாலும் கோபமான வார்த்தைகள், எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா கோபமான வார்த்தைகள், எங்க பிள்ளைங்க கோபமான வார்த்தைகள், ஏன் தான் அந்த உலகத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படின்னம்னா தேவன் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு தேவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே யோசிச்சு பார்ப்போம். இது போன்ற சூழ்நிலைகள்ல ஒரு சமயம் நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒண்ணு வேலை செய்யற இடத்துல நம்மளை ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்களா? ஒரு சமயம் சபையில நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களா? நாம செலக்டட். அதாவது தவறான குணங்கள் இருந்து அப்படி நினைச்சாங்கன்னா அதுக்கு நான் ஜவாப்தாரி இல்லை. நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டா தான் அது எப்படி தேவனுடைய பார்வையில பெருதியா இருக்கும். நீங்க நேர்மையா இருக்கீங்க, உண்மையா இருக்கிறீங்க, ஆனா யாருமே உங்களை எடுத்துக்கொள்ளல, அலட்சியம் பண்றாங்கன்னா தேவனுக்கு நாம தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்க தேவையா இருக்கிறோம். அப்ப பாருங்க, தேசமே பஞ்சத்துல இருக்கையில எலியாவை போஷிக்கிறதுக்கு தேவன் இந்த 3 காரியங்களை ஏற்பாடு செஞ்சிருந்தார். எலியா சபை வகுப்பாருக்கு அடையாளம், பஞ்சம் இன்னைக்கு இருக்கிற அந்த சரியான சத்தியம் கிடைக்க கூடாத அந்த ஒரு சூழ்நிலைக்கு அடையாளமா இருக்குது. எலியாவை போஷிக்கிறதுக்கு அன்னைக்கு 3 காரியங்கள். இன்னைக்கு நம்மளை போஷிக்கிறதுக்கு தேவன் அற்பமான இடத்துலதான் நம்மளை முடிவு பண்ணியிருக்கிறார். அற்பமான சகோதரர்களை கொண்டு, அற்பமான நம்மளை கொண்டு தேவன் இந்த காரியங்களை அங்க செய்கிறார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்ம அற்பமா இருந்ததுனால, நல்லா கவனிங்க, நம்ம அற்பமா இருந்ததுனால தேவன் இந்த சத்தியத்துக்கு நம்மளை கொண்டு வரார். ஒருபோதும் நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும் தெரியுமா, இருக்காங்க பாரு அவங்களாம் சத்தியமே தெரியாத ஆளுங்க, எதுக்கு அவனுங்களாம் ஊழியம் செய்றாங்க, எதுக்கு அவங்களாம் சபைக்கு போறாங்க, ஒருபோதும் இந்த எண்ணம் வந்துடக்கூடாது. மற்றவங்களை ஒருபோதும் நம்ம அற்பமா நினைச்சிடக்கூடாது. நம்மளை அற்பம்னு நினைச்சு அவர் கூப்பிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும்
நம்ம அற்பமாவே இருக்கணும். சும்மா பேச்சில் ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, தொடச்சி எடுத்த குப்பை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில யாராவது ஏ குப்பை அப்படின்ட்டா யாரை பார்த்து குப்பைன்னு அந்த இது இல்லைங்க. அந்த மாதிரி இல்லை. உண்மையிலேயே மனப்பூர்வமா நம்மளை தாழ்த்தியே இருந்தோம்னா இந்த அழைப்புக்குள்ள இருப்போம். ஒரு சமயம் இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா வருங்க பெருமை. அனுபவ ரீதியா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி ஒரு பெருமை, ஒரு அகம்பாவம், ஒரு திமிரு, என்னத்தானே சொல்றேன், உங்களை சொல்லல, இதெல்லாம் வருங்க. கொஞ்சம் ஊழியம் செஞ்சிட்டா, ஒரு 4 பேருக்கு சத்தியம் பேசிட்டா, இல்ல ஒரு 4 சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா தெரியாம முளைக்குதுங்க 2 பக்கமும். என்ன தெரியுங்களா? கொம்பு. அது தானா முளைக்குது, விரும்புறதே இல்ல, ஆனா அப்படியே முளைக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை யாராவது கீழே லைட்டா தாழ்த்தினாங்கன்னு வைங்களே, அப்பதான் அந்த கொம்பு முளைச்சதே தெரியுது. அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பப்ப டெஸ்ட் பண்ணுவாரு. அற்பமான ஒன்ன நான் தெரிந்தெடுத்தேன், அந்த அற்பமான மனநிலையிலேயே தான் இருக்கிறியா, அப்பப்ப கொம்பு வளருதா, வாளு ஆடுதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாரு. அப்பா எனக்கு வாளு ரொம்ப ஆடுதுப்பா, என்ன தெரியாமலேயே கொம்பு எனக்கு முளைக்குதுப்பா, உதவி செய்யுங்க, நான் அற்பமாவே இருந்துடணும். இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சுங்க. அவர் அற்பமா இருக்கணுங்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் அவருக்கும் வந்துச்சு. அவர் அதை காத்துக்கொண்டார். சீசர்களுக்கு வந்துச்சு. விசேஷமா அப்போஸ்தலன் பவுல் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவர் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த உடனே அவங்க அப்பா சொல்லிட்டாராம், அந்த இயேசுன்னு போன ஒரு பைசா சொத்துல கிடையாது அப்படின்னதும் இந்த பக்கம் பாக்குறாராம் அவருடைய ஆஸ்தி, அவருடைய அந்தஸ்தெல்லாம் பாக்குறாராம். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து மூலமா வர ஆசீர்வாதத்தை பார்த்தாராம். இது என்னவா தெரிஞ்சான் அவருக்கு? குப்பை. குப்பையா தெரிஞ்சிச்சான். இது குப்பை, இதுதான் எனக்கு போதும். தன்னை அற்பமா மாத்திக்கிட்டார். சரிங்களா? அதனால அவரே சொல்றாரு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில ஒவ்வொரு முள் இருக்குங்க. கணவனுக்கு மனைவி முள்ளா இருக்கலாம், மனைவிக்கு கணவன் முள்ளா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகள் முள்ளா இருக்கலாம், இல்லைன்னா சுற்றுப்புறத்தார் முள்ளா இருக்கலாம், இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல முள்ளா இருக்கலாம். எங்கேயாவது ஒரு முள்ள தேவன் வச்சிருப்பார். எதுக்கு தெரியுங்களா? நம்மளை நாம உயர்த்தாம இருக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதமா பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். வசனம் நம்ம வாட்சி முடிக்கலாம். ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏக மனசா இருங்க. இவர் என்ன பெரிய ஆளு, இவருக்கு என்ன தெரியும், எனக்கு பாரு எவ்வளவு தெரியும், அந்த மாதிரி மைண்டெல்லாம் வேண்டாம். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். ஒருபோதும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும் தெரியுமா, இவங்களுக்கு ஈடுபலினாலே என்னன்னு தெரியாது, இவங்களுக்கு யோர்தான் நதி சுத்தமா தெரியவே தெரியாது, எங்க இருக்குன்னே தெரியாது, அந்தி கிறிஸ்து யாருன்னே தெரியாம அந்தி கிறிஸ்துவா இருக்காங்க. அது உண்மையா இருக்கலாம். ஆனா நம்ம அந்த வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, அவங்கள, அதாவது நம்ம இங்க சத்தியம் பேசும்போது இவங்க தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம மைண்ட்ல ஒருபோதும் யாரையுமே கேவலமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க உயர்ந்தவங்களா, எல்லாமே திறமசாலிகளா இருந்ததுனால தேவன் அவங்கள தெரிஞ்சுக்கல. நம்ம முன்ன கூட ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டுங்க? அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன், வலிமை குறைந்தவன் நான் என்றோ என்னை அழைத்தது ஏன் என்றேன். சரிங்களா? அடுத்து என்னது? அடுத்த சரணம், படிப்பறிவே கம்மி, என்னையா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க நிறைய படிச்சாளுங்க இருக்காங்கப்பா உலகத்துல, அவங்களையெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் ஒன்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க அந்த பாட்டு எவ்வளவு, இந்த பாடத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாட்டா இருக்கு. இதுக்கப்புறம் போட வேண்டிய பாட்டு ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இருக்கிறதுலயே அற்பமான நம்மளை தெரிஞ்செடுத்துட்டாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமை வரும், வந்துகிட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ரொம்ப கேவலமா திட்டுன்னு திட்டி வெளியே போ அப்படின்னு சொல்லி இந்த பெருமையை அனுப்பிச்சிட்டோன்னு வைங்களே, காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு குட் மார்னிங் போட்டுட்டு வந்து நிற்கும் இந்த பெருமை. இதுக்கு வெக்கம், மான, சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவு நம்ம பெருமைப்படாம இருந்தாலும் பெருமையே இல்லை தெரியுமா எனக்கு அப்படின்னு இது என்ன பண்ணும்,
பெருமையை கொண்டு வந்து வைக்குங்க. அந்த அளவுக்கு மோசமானது இந்த பெருமை. தேவ சமூகத்துல இருந்தால் ஒழிய நமக்கு வர்ற பெருமையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பெருமை ஒருத்தருக்கு இருக்குங்கிறதுக்கு சரியான அடையாளம் என்னது? மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு தெரியாது. நான் பெருமை பிடிச்சவேங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரியாது, மத்த எல்லாருக்கும் தெரியும். சந்திரன் என்னமோ ரொம்ப தாழ்மையானவன் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா மத்தவங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெருமையான ஆளுன்னு. அந்த இடத்துல எல்லாம் யார் பேரை போட்டுக்கணும்? அவங்கவுங்க பேரை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பெருமை இருக்கிறதுக்கு ஒரே அடையாளம் நமக்கு மட்டும் தெரியாது, மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க குடும்பத்துக்கே பெருமை தான் அப்படிம்பாங்க. சும்மா நகைச்சுவையா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்க குடும்பத்துக்கே பெருமை தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அது அப்படி வம்ச வழி ஜென்ம சுபாவமாவே அது ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த வசனம் வாசிடலாம், ரோமர் 11:20. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சத்தியம் கிடைக்கல. இஸ்ரேல் ஜனங்களுக்கே நிறைய பேருக்கு கிடைக்கல. அது அவங்க அவிசுவாசம். பரவாயில்ல, விட்டுருங்க. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். முதல் பாடம் என்னன்னு கேட்டோம்? விசுவாசத்துல இருக்கணும், உறுதியா இருக்கணும்னு கேட்டோம். அப்படி உறுதியா இருக்கும் போது அதுவே நமக்கு என்னத்தை கொண்டு வந்துடக்கூடாது? எவ்வளவு விசுவாசத்துல உறுதியா இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற பெருமையை கொண்டு வந்துடக்கூடாது. மேட்டிமையை சிந்தியாமல் இரு, பயந்திரு. மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்து. விசுவாசம் ரொம்ப அவசியம். அதான் முதல் பாடம் கேட்டோம். ரெண்டாவது பாடத்துல அந்த விசுவாசத்தினால நமக்கு என்ன வந்துடக்கூடாது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி பிரதர் நாங்க அப்படி விசுவாசத்துல நிக்கிறோம், அப்படி இல்லை. நாங்களும் கூட ஏதோ கொஞ்சம் தேவ கிருபையில ஏதோ கொஞ்சம் நிக்கிறோம். இப்படி போயிட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? தேவனுடைய கிருபையில காப்பாற்றப்பட்டுருவோம். அது நமக்கு என்ன? அந்த மகா பரிசுத்தமான விசுவாசமே இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகளுக்கு பெருமையை கொண்டு வந்திருக்குங்க. மற்றவங்களையெல்லாம் ரொம்ப கேவலமா பாக்குறது, இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளையே கேவலமா பாக்குறது. அவங்களுக்கு என்ன இந்த சத்தியம் தெரியல, அவங்களுக்கு என்ன அந்த சத்தியம் தெரியல. அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அற்பமான இடத்துல அற்பமான சகோதரர்களை கொண்டு அற்பமான நம்மளை தேவன் போச்சிருக்கிறார். ஒருபோதும் நம்ம மேட்டிமை சிந்தைக்கு இடம் கூடாதபடி தாழ்மையோடு நம்ம இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.